Friends, welcome to கீர்த்தி வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு வெஜிடேரியன் மெயின் கோர்ஸ் டிஷ் தான் பார்க்க போறோம். plain குஸ்கா. இந்த குஸ்கா நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றது மெத்தட் எல்லாமே ஒரு நியூ மெத்தட் இது. அண்ட் தென் இது நீங்க மோர் ஓவர் சாப்பிடும்போது ஒரு நான் வெஜிடேரியன் பிரியாணி சாப்பிட்ற ஃபீல் இருக்கும். ஸோ வெஜிடேரியன் பீப்புளுக்கு இது ஒரு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ். வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீர்த்தி வீட்டு சமையல் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வெஜ் குஸ்கா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். இந்த மசாலா பேஸ்ட் தான் இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டு. இப்போ அந்த மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 4 ஜாவித்ரி, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு மராட்டி முக்கு, அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஜாதிக்காய் ஒரு 4 சீவிக்கோங்க. இந்த இதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட் இதுதான் நல்ல வாசனை கொடுக்கும் இதுக்கு. அண்ட் தென் இது லைட்டாக ரோஸ்ட் ஆகிட்டு இருக்க டைமில் கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம், ஒரு 3 துண்டு இஞ்சி, அண்ட் தென் ஒரு 8லேருந்து 9 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். ஸோ இது நல்லா ஒரு 25% குக் ஆனோன்னே இதில் 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற அளவு போட்டுக்கோங்க. அண்ட் தென் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. இதுதான் இந்த மசாலாவுக்கு மெயினே. இந்த வாசம் தான், இந்த புதினா கொத்தமல்லியோட வாசம் தான் ஹோல் இந்த குஸ்கா ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கும். இது நல்ல இந்த புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கிட்டே இருக்கணும். இப்போது இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நான் சொன்ன அளவெல்லாம் ஒரு 400 கிராம் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் எடுத்துருக்க இந்த ஆனியன், கார்லிக் அப்படிலாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதே அளவு அரிசியோட அளவு மாறும்போது இந்த மிக்சரோட போடுறோல பொருள் அதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய் இருந்தால் நெய் இல்லாட்டி கொஞ்சமாக பட்டர். என்கிட்ட எனக்கு நெய் இல்லாதனால நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் 2 இலை, கல்பாசி ஒரு 4 இன்ச், பட்டை 2 கிராம்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த மசாலா பொருள்லாம் ஆல்ரெடி நம்ம அந்த வதக்கி அரைச்சிருக்கோம்ல அதில் ஆட் பண்ணியிருக்கோம். லைட்டாக இந்த ரைஸில் ஃப்ளேவர் இறங்கிறதுக்காக மட்டும்தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இலை கண்டிப்பாக சேர்க்கணும், மற்ற பொருள்லாம் ஆப்ஷனல் தான். வேணும்னா உங்களுக்கு பிடிக்கும், மசாலா வாசம் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா செவந்து வந்ததும் நான் இன்றைக்கி பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 400 ரைஸ்க்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். நமக்கு ஆஸ் யூஷுவல் இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு தான் டேஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணணும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் மாறுது. அதாவது எப்படி சொல்கிறது, அந்த மசாலாவோட ஃப்ளேவர் ரைஸில் இறங்கும்போது கொஞ்சம் மாறுது. வெங்காயம் ஒரு 75% நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது நல்ல பழமாக தக்காளி, நான் ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். 400 அரிசிக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த தக்காளி வெங்காயமும் ஆல்ரெடி நான் பிரியாணிக்கு சொன்ன மாதிரி நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வதங்கணும். வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அகெயின் நல்ல தொக்கு மாதிரி வதக்குங்க. இப்போ இந்த வெங்காயமும் தக்காளியும் ஒரு 75% வதங்கின டைமில் இதில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன், அதனால் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். வரமிளகாத்தூள் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா பச்சை மிளகா போட்டிருக்கீங்க அப்படின்னா வரமிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க நீங்கள். அகெயின் இதை நல்லா தொக்கு மாதிரி வதக்கணும். நீங்கள் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயங்க, வெங்காயம் தக்காளி போட்ட உடனே இந்த மசாலா போடாதீங்க. போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா
வெங்காயம் தக்காளியை இந்த மசாலா வதங்க விடாது. நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுறோம் நம்ம பிரியாணி செய்யும்போது. இது நல்லா உங்களுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாவை போடும்போது சீக்கிரம் நமக்கு குக்கிங் டைமும் கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அண்ட் தென் இது நல்லா எண்ணெயும் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் இப்போது 1 கப் நல்ல கெட்டியான தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தக்காளியை கம்மி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுவும் இந்த மசாலாவோட நல்ல பைண்ட் ஆகணும் இந்த தயிரும். அண்ட் தென் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு, ஒரு ஆரம்பத்தில் வதக்கி அரைச்சிருந்தோம்ல அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா இந்த பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வதங்கிடுச்சு, எந்த பச்சை வாடையும் இல்லை. அண்ட் தென் இதில் இப்போ உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த டைமில் இந்த குஸ்கா ரெசிபிக்கு நான் ஒரு 400 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி என்னோடய பிரியாணி ரெசிபியில் நான் சொல்லியிருப்பேன், இது மாதிரி வெரைட்டி ரைஸ் நீங்கள் செய்யும்போது அந்த அரிசி ஊற வச்ச தண்ணி எடுத்து நீங்கள் சமையல் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கும் நான் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போது இதை ஊற வச்சுருக்கேன், 20 மினிட்ஸ் ஊற வச்ச தண்ணி இது. இந்த தண்ணியை நான் இப்போ அந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மசாலாவில் இதை நல்லா நான் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் யூஸ் பண்ணுற பாஸ்மதி ரைஸ், இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வைக்கிறேன் நான். ஸோ நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன மாதிரி வெரைட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ரைஸோட வாட்டர் மெஷர்மெண்ட் வேரி ஆகும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை உள்ளார ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி கொதிக்கும் போதே நல்ல ஒரு வாசம், அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு நான்வெஜ் ஃப்ளேவர் வீடு ஃபுல்லாக ஃபில்லாக இருக்க மாதிரி ஒரு ஃப்ளேவராக இருக்குது. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணும்போது அதோட மிடில் போர்ஷனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா ரைஸ் உடஞ்சிரும், அப்புறம் அந்த லாங் கிரைன் நமக்கு கிடைக்காது. இப்போ இந்த ரைஸை போட்டோன்னே இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக நட்ஸு, முந்திரி, பாதாம், வால்நட் எது இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்டனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கிஸ்மிஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை நான் ஒரு லாக் பண்ணிடுறேன். இது நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் ஒரு விசில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ண போகிறேன் இன்றைக்கி. இப்போ ஒரு விசில் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போது சூப்பரான பிளெயின் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இதை மேலாவில் லைட்டாக இப்படி தள்ளி தள்ளி தான் எடுக்கணும். பாஸ்மதி ரைஸ் நல்லா பாருங்கள், லாங் கிரைனாக உடையாமல் நல்ல ஒரு ஃப்ளேவரில் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பிளெயின் வெஜ் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஆனியன் ரைத்தாவோட இதை சர்வ் பண்ணால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நட்ஸ் எல்லாம் இதில் போட்டு நம்ம ப்ரெஷர் கொடுத்ததுனால நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்குது. இது நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.